அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோவில் கடன் பிரச்சனை வெளிவர துவாக்கள். நம்ம சில பேர் தவிர்க்க முடியாத காரணத்தினால் மற்றவங்களிட கடன் வாங்கியிருப்போம். இன்னும் சிலர் பேங்க்கில் வட்டி கடன் வாங்கியிருப்பாங்க. அல்லாஹு தாலாவிடத்தில் நேரடியாக போர் செய்வதற்கு சமம்தான் வட்டிக்கு கடன் வாங்குவதும் கடன் கொடுக்குவதும். ஆனால் வேறு வழி இல்லாமல் இவ்வளவு பெரிய ஹராம் தெரியாமலேயே கடன் வாங்கி இருந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற துவா ஓதுங்க. ஈசா நபி அவர்கள் சமுதாயத்திற்கு கற்றுத்தந்த துவா. இந்த துவாவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கும் கற்றுத்தந்தார்கள். இந்த துவாவை தினமும் ஓதி வந்தினா நீங்கள் எவ்வளவு பெரிய தொகை கடன் வாங்கியிருந்தாலும் அல்லாஹ் தாலா திரும்ப செலுத்தக்கூடிய வழிகள் திறப்பான். முழு நம்பிக்கையோடு இந்த துவாவை நீங்கள் ஓதணும். என் அன்பான சகோதர சகோதரிகளே, நல்லடியார்களே, இங்கே யாராவது இருக்கீங்களா? மனசு கனமாக இருக்குது, கடன் சுமை தாங்க முடியல, இரவு தூங்க முடியல என்று நான் சொல்ல போகிற துவா உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இன்ஷா அல்லாஹ். கடன் இல்லை, அது ஒரு வலி, ஒரு அவமானம், ஒரு பயம். ஃபோன் ரிங் ஆனால் பயம், கதவு தட்டினா பயம், மனிதனை பார்த்தா மறந்துக்கணும் போல இருக்கும். இதுதான் கடன் வாழ்க்கை. ஆனால் இதிலிருந்து வெளியே வர வழி இருக்குது. யா அல்லாஹ், என் கவலை நீக்குபவனே, என் துக்கத்தை அகற்றுபவனே, கஷ்டத்தில் அளிக்கும் போது பதில் தருபவனே, யாரும் உதவாத நீ உதவு அல்லாஹ். எத்தனை பேர் கடன் வாங்கி குடும்பம் நடத்துறீங்க, உள்ளே அழுதுகிட்டு வெளியே சிரிக்கிறீங்க. அல்லாஹ் சொல்கிறான், என்னை அலை, நான் உனக்கு பதில் தருவேன். துவா மட்டும் போதுமா? இல்லை, ஹலால் வழியில் முயற்சி செய்யணும், வீண் செலவு நிறுத்தணும், நம்பிக்கை இழக்கக்கூடாது. தினமும் இந்த துவா ஓதுங்க. குறிப்பாக தஹஜத் நேரத்தில் சஜ்தாவில் ஃபஜ்ருக்கு பிறகு தஹஜத்தில் 2 ரக்காத் தொழுதுட்டு 2 ரக்காத் தொழுது நீங்கள் முஸ்லாவில் உட்கார்ந்து கொண்டே இந்த துவாவை கடன் தொலைந்து வெளிவர உதவி செய்வாயாக என்ற நியத் வைத்து இந்த துவா ஓதணும். அந்த துவா தான் அல்லாஹும்ம ஃபாரிஜில் ஹம்மி காஷிஃபில் கம்மி முஜிப தஅவத்தல் முல்தர்ரீன் ரஹமனத் துன்யா வல் ஆஹிரா வ ரஹிமஹுமா அன்த தஹன்னி ஃபர்ஹம்னி ரஹ்மதன் தக்னினி பிஹா அன்னி அன் ரஹ்மதி மன் சிவாக். இந்த துவா உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஓதுங்க. எண்ணிக்கை கிடையாது, ஆனாலும் 11 முறை குறைந்தளவு தினமும் தஹஜத் நேரத்தில் நீங்கள் ஓதி 2 ரக்காத் தொழுதுட்டு ஓதி உங்கள் கடன் பிரச்சனையை சொல்லி துவா கேளுங்க. இந்த கடனை தீர்த்து வை அல்லாஹ், மனிதரிடம் கேட்க வேண்டாம், முன்னால் போதும், கடன் நீ தீர்த்து வை அல்லான்னு சொன்னால் போதும். நீங்கள் துவா ஓதுங்க. இந்த துவாவை நீங்கள் ஓதிங்கன்னா, ஐயா அல்லாஹ், என் கவலை நீக்குபவனே, என் துக்கத்தை அகற்றுபவனே, கஷ்டத்தில் அழைக்கும் போது பதில் தருபவனே. அப்போ நீங்கள் இந்த துவா ஓதி துவா செய்யுங்க. அல்லாஹ்விடம் உதவி கேட்குற அதே துவா. இந்த வழியில் பெரிய தப்பு செஞ்சதுக்கு மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா வட்டி என்பது யோசிக்க பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தவறு. இன்ஷா அல்லாஹ் நம் அனைவரும் வட்டியிலிருந்து காப்பாற்றுவானாக. இந்த துவா நீங்கள் தவறாமல் தஹஜத் நேரத்தில் இல்லை ஃபஜ்ர் நேரத்தில் முக்கியமாக ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த துவா ஓதி நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை சொல்லி அல்லாஹ்விடம் கேளுங்க. யா அல்லாஹ், நான் மனிதரிடம் கேட்டு அவமானப்பட்டு விட்டேன், இப்போ உன்னிடமத்தான் கேட்கிறேன். யா அல்லாஹ், யாரிடம் கேட்க வேண்டாம் மாதிரி, நீயே போதும் மாதிரி ஒரு ரஹமத்தா. யா அல்லாஹ், என் கடன்களை தீர்த்து வை அல்லாஹ், என் குடும்பத்துக்கு அமைதி தாய் அல்லாஹ், என் மனசுக்கு சுகம் தாய் அல்லாஹ். கண்ணீருடன் கேட்குறேன் அல்லாஹ், காலி கையோடு அனுப்பாதே அல்லாஹ். நான் உடைந்து போய்விட்டேன் அல்லாஹ், நீ தான் என்னை சேர்த்து வைக்கணும். யா அல்லாஹ், எல்லாம் தனியாக இருக்கும்போது கேளுங்க, இரவு நேரம் கேளுங்க, சஜ்தாவில் கேளுங்க, மனசு லைட் ஆகும். இன்ஷா அல்லாஹ் இந்த துவா எங்களுக்கும் துவா செய்யுங்க, எங்கள் குடும்பத்துக்கும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.